ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டல் விலாக்ஸ். வீட்டில் இருக்கக்கூடிய 4 பொருளை வச்சு நாவுக்கு ருசியாக 4 தட்டு சாப்பிட்லாம் சாதம். சூப்பரான இந்த சாதத்தை சட்டுன்னு குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க. இவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி. தட்டில் ஒரு பருக்க மிஞ்சாது, நிச்சயமாக 4 தட்டு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அபாரமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சு செஞ்சு பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இடித்த பூண்டு வரமிளகா சாதம். இடித்த பூண்டு வரமிளகா சாதம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த ரெசிபி செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அதோட 5-6 வரமிளகாவை நான் பொரித்து எடுத்துக்கிறேன். கலர் கருக விட்டுறாதீங்க, நல்லா செவந்து வரணும், நல்லா கிறிஸ்பாக இருக்கணும். கையால் நம்ம க்ரஷ் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. அதே ஆயிலில் 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து அதையுமே நல்லா பொரித்து மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் அதே ஆயிலில் ஒரு 10 பெரிய பூண்டு பல் எடுத்திருக்கேன். தோல் உரிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நல்ல தலையும் வாழையும் மட்டும் இது மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு அதை நல்லா இடிச்சுக்கோங்க. நல்ல இடி உரல்லையோ அம்மியிலையோ வச்சு இடித்து இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா கிறிஸ்பாக பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இந்த சாதத்துக்கு இது தாங்க ஹைலைட்டே. இந்த பூண்டு இடித்த பூண்டும் அந்த வரமிளகாய் தான் ஹைலைட்டு. அதனால் இதை நல்ல கிறிஸ்பாக நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிச்சம் ஆயில் அதில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆயிலில் நம்ம ஒரு பல்லாரி வெங்காயத்தை இது மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு உதிர்த்து விட்டு கையால் நல்லா உதிர்த்து விட்டு இந்த ஆயிலில் சேர்த்து இதையுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பிரியாணி மேலையெல்லாம் நம்ம டாப்பிங் தூவோம் இல்லையா, அது மாதிரி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். அதே மாதிரி நல்லா செவக்க நல்லா கிறிஸ்பாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே மண் சட்டியில் திரும்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து, ஆயில் இருந்துச்சுன்னா தேவையில்லை, ஆயில் இல்லாத பட்சத்தில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து 2 பழுத்த தக்காளி பழத்தை நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரத்துலேயே வதங்குங்கிறதுக்காண்டி. இது பாருங்கள், இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்போ ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகாய் கருவேப்பிலை, இதை கையால் க்ரஷ் பண்ணி விடுங்க. நல்லா சவுண்டு வருது பாருங்கள், மொறுன்னு. இந்த அளவுக்கு நல்லா க்ரஷ் பண்ணி விட்டு இடித்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, இப்போ இதையும் சேர்த்து இதில் நல்லா கையால் பிசைஞ்சு விடுங்க. இந்த கையால் நம்ம பிசைகிற அந்த வாசனையும் சரி, அந்த பிசையும் போது ஏற்படக்கூடிய அந்த சவுண்டுமே நம்ம மனசுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே கரங்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கையால் கசக்கி விட்டு அதோட வதக்கி வச்ச வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளவுதான், நமக்கு சாப்பாட்டுக்கான முக்கியமான விஷயம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தக்காளி பழம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா சட்டி, அதில் நான் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு ஏற்கனவே வடித்து வச்ச சாதம் தான். அதில் தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அது மேலே அந்த சாதத்து மேலே நம்ம பிசைஞ்சு வச்ச இந்த கலவை இருக்குது பார்த்தீங்களா, இடித்த பூண்டு வரமிளகா கலவை இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்து உங்களால் கூடுமான வர கையால் கலந்து விடுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து ஈவனாக விடுங்க. உங்களால் கையால் கலக்க முடியல, சூடாக இருந்துச்சு அப்படின்னா கரண்டி வச்சு இது மாதிரி கலந்து விடுங்க. ஃபுல்லாக நல்லா கலந்த பிறகு நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க, உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நிறைய கொத்தமல்லி தழையை நல்லா பொடியாக கட் பண்ணி
மேலே தூவி விட்டு இறக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான வரமிளகாய் இடித்த பூண்டு வரமிளகாய் சாதம் தயாருங்க. இது மட்டும் தட்டில் வச்சு கொடுத்துட்டா தட்டில் ஒரு பருக்கை மிஞ்சாதுங்க, தட்டே காலி ஆகிடும். ஒரு தட்டு இல்லைங்க, 4 தட்டு காலி ஆகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சு செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். மேற்கொண்டு இந்த சாதத்துக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. அதில் போட்டிருக்க பூண்டு வாயில் கடிப்படும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதோட இந்த வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி தழை, மல்லி இது எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சு இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.